வணக்கம். ஆஸ்ட்ரோ டாக்டர் கேஆர்ஜி, டாக்டர் கோமதி சின்னசுவாமி. இன்றைக்கு நம்ம கிளினிக்கில் பார்த்த ஒரு பேஷண்ட் பற்றி, அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். 31 வயசு ஆண். திருமண பேச்சு வீட்டில் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல முறை தட்டி கழிச்சிருக்காரு, ஒரு 4-5 வருஷமா. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு பழக்கமான சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு, நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமாக அந்த நிகழ்வு நடக்க போறப்ப இந்த ஆண் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு திருமணம் வேண்டாம், நான் அதற்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொல்றதை கேட்டுட்டு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நம்மளோட கிளினிக் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆண்குறி வளர்ச்சி இல்லை, விரைப்புத்தன்மை ஆகலை, விந்து உற்பத்தி ஆகலை. ஸோ மொத்தமாக ஆண்மை இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம். இவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான். இப்போ இதுதான் அவருடைய ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்தை நம்ம பார்க்கிற முறையில் ஆராய்ச்சி பண்ணலாம். சக்கரங்களோடு இணைத்து அதை எப்படி உடல் ரீதியாக இந்த கிரக அமைப்பு அந்த ஆணுக்கு இந்த தொந்தரவு கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இது ராசி கட்டம். இதில் இது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வச்சுதான் நம்ம கிரகங்களை பொருத்தி பார்த்து இவருடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்டமும் ராசி கட்டத்தில் இந்த 2 கட்டமும் இது சந்திரனுடையது, சூரியனுடையது. இந்த ரெண்டும் இந்த பகுதியில் கோரிலேட் ஆகும். அப்படின்னா இவரோட சகஸ்ராரம், ஆகினை, இந்த 2 சக்கரத்தோடையும் அது கோரிலேட் ஆகும். இந்த 2 ராசி கட்டமும் அவருடைய த்ரோட் சக்கராவோட, விஷுத்தி அப்படிங்கிற த்ரோட் சக்கராவோட கோரிலேட் ஆகும். அங்க புதன் ஆக்டிவா இருக்கணும். அடுத்தது சுக்கிரன், ராகு இருக்கக்கூடிய இந்த 2 ராசி கட்டமும் அவருடைய லங்ஸ், இருதயம், உணர்வு பூர்வமான ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க சந்திரனும் சுக்கிரனும் ஆட்சி செய்ய வேண்டிய இடம். இங்க சுக்கிரன் இருக்காரு. அடுத்தது சோலார் பிளெக்சஸ் அப்படிங்கிறது நெஞ்சு குழிக்கு கீழே இருக்கிற பகுதி, இரைப்பை இருக்கிற பகுதின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல செவ்வாய் தான் இருக்கணும். சூரியனும் அங்க உச்சமாயிருக்காரு. மேஷத்துல சூரியன் உச்சமாயிருக்காரு இல்லையா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா மேஷத்துல கேது இருக்கு, விருச்சிகத்துல லக்னமும் நீச சந்திரனும் திக்பலமான குருவும் இருக்கிறாங்க. இந்த 3 கிரகமும் எப்படி இந்த பகுதியில அவருடைய உணர்வு தூண்டுதல்ல அவர் எப்படி பாதிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது குருவுடைய ராசிகளான மீனமும் தனுசும் அவருடைய செக்ஸ் சக்கராக்கு சக்தி கொடுக்கக்கூடியவை. அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்காங்க. அடுத்தது மூலாதார சக்கரத்துல சனி இருக்கணும், செவ்வாய் இருக்கிறது நல்லது. ஸோ சனி இங்க இருக்காரு அவருக்கு. ஸோ இதனால அவருடைய வாழ்க்கை அமைப்புல எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆக்னை சக்கரத்துல சூரியனும் சந்திரனும் இருக்க வேண்டிய இடம், ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ வேண்டிய விஷயத்துல செவ்வாய் அப்படிங்கிறது அவர் சராசரியா இல்லாத லெவலுக்கு அவரை வச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய விஷுத்தி சக்கரால மாந்தி தான் இருக்கு. ஆனா புதன் இருக்க வேண்டிய இடம், புதன் எங்க போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய செக்ஸ் சக்கராவில ரொம்ப யோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அந்த கிரகம் ஒரு காம உணர்வை தூண்டக்கூடிய இடத்துல போயிருக்கு. இப்ப இந்த விஷயத்தினாலையும் சூரியன் கிட்ட புதன் அஸ்தங்கம் ஆனதுனாலையும் இப்ப இந்த இடத்துல ஒரு நீச சந்திரன் அவருடைய லக்னத்தோடயே இருக்கிறதுனால அவருடைய அந்த வீரியம் தூண்டப்படல. குரு அந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆக்ஷன் அங்க நடக்கல. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஜாதகத்தை கொண்டுட்டு போறோம். ஸோ இவருக்கு இப்ப ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்றதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அவருக்கு உடல் ரீதியான சிகிச்சையும் கொடுக்குறோம். அவருக்கு இந்த மன ரீதியாகவும் இந்த சக்கரங்களுடைய ஆக்ஷன் பேலன்ஸ் ஆகிறதுக்காக அதற்கான பயிற்சிகளும் உணவு முறைகளும் பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றி அமைக்க போறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீரிய குறைவு இருக்கிற ஒரு ஆணுக்கு நம்ம இந்த மாதிரி டீல் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய வீடியோஸ் வரும்போது அதை பாருங்கள். உங்களை பற்றியும் உங்களுடைய உறவினர்கள் பற்றியும் ஜாதகங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி டீல் பண்ணுறோங்கிறது அப்போ நீங்கள் கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.